வாழ்க்கையில தேவன் நல்ல சட்ட திட்டங்களை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் காயுவை போல இயேசுவை போல நானும் நீங்களும் குடும்பத்திற்கும் அயல் மக்களுக்கும் உபயோகமாய் இருக்கவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. படங்காட்டுறதை கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பந்தா காட்டுற கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக அழைக்கவில்லை. எங்கிட்டதான் பணம் இருக்கு, கார் இருக்கு, கலஸ் காட்ட கர்த்தர் நம்ம கலஸ் காட்டின எல்லாருக்கும் என்ன புயல் வந்து பாடம் படிப்பித்திருக்கு. என்ன எல்லா வாகனமும் தண்ணிக்கல, ஆமா இல்லையா, வீடும் தண்ணிக்கல. ஆனா எனக்கு சரியான கவலையா இருந்துச்சு. ஒரு யானை வந்து மான்குட்டியை தூக்கிட்டு வருது, பாத்தீங்களா வீடியோ? சரியான கவலையா இருந்துச்சு. ஒரு நாய் வந்து பூனைக்குட்டிகளை சுமந்து வருது. நம்ம ஆங்கெல்லாம் ஓடி தப்புறாங்க, பாவம். பாருங்க, இயற்கைகள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. மிக மோசமான ஒரு அழிவு தான், ஒரு துக்கம் தான். நாம் அது தப்பி இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுறதை விட எத்தனையோ மனிதர்களுடைய அட்ரஸே இல்லை. 200 சொல்லுகிறார்கள், யாரும் தொகை இல்லை. யாருக்கு இனிதான் தெரியும், நாள்படத்தான் தெரியுமா, இவரை காணல அவரை காணல என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. நேற்று 2028ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் அடித்த சாதாரண வெள்ளத்துக்கு ஒரு குடும்ப தலைவனை காணல. ஒரு 4 பிள்ளைகள் தாய் அழுது சாட்சி. நேற்று தான் அதை பார்த்த பொழுது எனக்கே கஷ்டமாடு. 2022ல போன மனுஷனை 2025 ஆகி முடிய போது காணல. 2025ல போன எத்தனையோ உள்ளங்களை நாங்க எங்க பார்க்க போறோம் எங்களுக்கு தெரியல, ஆமா இல்லையா? சிலாபத்திலும் ஆப்கானிஸ் கம்பளை நினைக்கிறேன், குளிக்கிற வக்குவாளியில பிள்ளைய தூக்கி சுமந்து கொண்டு போனாங்க. சரியான கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் தான் எல்லாரையும் தேற்ற வேண்டும். ஆமென். எங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்லாம் நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அனைவருக்கு சிலருக்கு இன்றைக்கு நவம்பர் முடிஞ்சோடனே அடுத்த பிரச்சனை என்ன, ஐயோ கிறிஸ்துமஸ் வந்துட்டு, ஐயோ கிறிஸ்துமஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நிப்பாட்டுங்க. எப்பொழுதும் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் தான். ஆமென், ஆமா இல்லையா? சில பேருக்கு டிசம்பர் 25 மட்டும்தான், அது சேர்ச்சுக்கும் சிலது வரும், அது வேற பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு எப்பொழுதும் நம்மிலே பிறந்த கிறிஸ்து, நமக்காக பிறந்த கிறிஸ்துவை நாம் நினைவு கூறுவதே உண்மையான நத்தார் பண்டிகை ஆகும். ஆமென். ஆகையினால இந்த முறை எல்லாரும் வெளிக்கிடுங்க. எல்லாம் கலெக்ட் பண்றதை கலெக்ட் பண்ணுங்க, எடுக்கிறத எடுத்தோன்னா நீங்களே போங்க, பத்தலை போங்க, போப்புட்டிக்கு போங்க, வேறங்க கம்மஹாக்கு போங்க, போய் 2 பேரும் சந்தோஷமா பேசி தைரியப்படுத்திட்டு வாங்க. இந்த நேரத்துல துண்டு பிரதி கொடுக்காங்க. நேற்று முன்தின கூட்டத்துக்கு சில இடத்துல துண்டு பிரதி கொடுத்தாங்க. இதெல்லாம் மகா அபாயகரமான விடயம். அப்படியெல்லாம் இந்த நாள்ல செய்யக்கூடாது. மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அப்படிப்பட்டவன் தான் இந்த காயு, இந்த விருந்தோம்பல் உள்ள காயு. வாசிக்கலாம், எல்லாரும் திருப்புங்க. யோவானுக்கு எழுதின 3வது நிருபம், அதில் உள்ள சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை நடத்துவாராக. யோவானுக்கு எழுதின 3வது நிருபத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் திருப்புங்க வேதத்தை. வேதம் இல்லாதவர்கள் இங்கே ஸ்கிரீன்ல கடகடண்டு ஒலிவியா வசனங்களை போடுவார்கள். எல்லாரும் வாசிக்கலாம், லேட்டா இருக்கக்கூடாது, குயிக்கா வரணும் வசனம். எல்லாரும் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இது யாருக்கு யோவான் எழுதுகிறார் என்பதை குறித்த ஒரு தெளிவை நாங்கள் பார்த்துவிட்டு சீக்கிரம் அடுத்த வசனத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். பாருங்க, மூப்பனாகிய நான் காயுவுக்கு எழுதுகிறதாவது என்ன, மூப்பனாய் நான், அவர் யோவான் தன்னை ஒரு மூப்பனாக இந்த இடத்தில் நிலைநிறுத்துகிறார். என்ன, 3ஆம் யோவான். அதனால மூப்பனா 3ஆம் யோவான், 2ஆம் யோவான், 3ஆம் யோவான். மூப்பனாகிய யோவான் காயுவை வாழ்த்துகிறார். இன்னைக்கு ஒரு ஆள் வாழ்த்தணும். எங்களுக்கு வாழ்த்தி எல்லாம் பழக்கம் இல்லை, எல்லாரையும் திட்டித்தான் பழக்கம். என்ன, காலம் எழும்பினா நோய் 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 என்று நோய் நோய் என்று திட்டாதீங்க. என்ன பாருங்க, என்ன இன்னும் வரலையா? 3 யோவான் சீக்கிரமா வரணும். வாசிங்க மறுபடியும் 1ஆம் வசனத்தை. மூப்பனாகிய நான் பாருங்க, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. பாருங்க, பிரியமான காயு. நான் ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், யோவான் வந்து காயு வந்து அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும். இன்னொருவர் எழுதுகிறார், இல்ல காயுவினரிடம் இருந்து யோவானுக்கு நல்ல உதவிகள் கிடைத்திருக்கும், அதனால அவர் செய்த நன்மைகளுக்காக வாழ்த்துகிறார். இது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்யவும் மற்றவர்களுக்கு ஒத்தாசையா இருக்கவுமே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆமென். சுயநலவாதியாய் வாழுகிறதற்கு அல்ல, நான் எனக்கென்று வாழுவதல்ல
கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கவும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் திட்டத்தை வெளிப்படுத்தவுமே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஜீவனுள்ள தொகையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், வாசிங்க எல்லாரும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். அல்லேலூயா. வாழ்த்துறீங்களா? பிரியமானவனே. கணவனை பார்த்து மனைவி சொல்லணும், எனக்கு பிரியமானவர். அப்படியா சொல்றீங்க? யோசிக்கணும். மனைவியை பார்த்து கணவன் சொல்லணும், என் அன்பு அத்தானே, வாழ்த்தணும். இது சிலருக்கு வாழ்த்தவே தெரியாது. காலம் எழும்பினாலே பேசியே பழகிச்சு, பேசியே கொன்றுவாங்க. அதாவது பேசி பேசி பேசியே இல்லாம ஆக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஜோவானை போல வாழ்த்த பழகுங்க. கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். 10 மாதம் சுமந்து பிள்ளைய வளர்த்து அம்மா சொல்லடா அப்பா சொல்லடா அதெல்லாம் சொல்லி 5 வயசாக கொஞ்சம் புலப்பிடிச்சோன்னு எருமை மாடு இதா வாழ்த்துறது. அப்ப அதை பெற்ற அம்மா பாரு. ஹலோ, ஆறு உங்க புள்ளைய எருமை மாடுன்னு சொன்னீங்களா? பிள்ளைகள் பார்த்து அம்மா சொல்லுங்க, சேம் டு யூ. பிரச்சனை முடிஞ்சு. விளங்குதா? உங்க பிள்ளையால பார்த்து அம்மா உங்களை பார்த்து கழுது என்று சொன்னா அம்மா சேம் டு யூன்னு சொல்லுங்க. அம்மா அன்போட மாறணும், எல்லாம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. சில அப்பா அம்மா அப்படிதான் எருமை. அது பெற்றது அதுதான், அதுகளுக்கு அதுதான் ஞாபகம் வரும். யோவான் காயுவ வாழ்த்துற பிரியமானவனே. அப்ப பாருங்க எவ்வளவு உறவு இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு விசுவாசி வாழ்த்துங்க, தூட்டாதீங்க. பிள்ளைகளை வாழ்த்துங்க, கேவலமா பேசாதீங்க. கடவுளுக்கு எதிராக வேலை செய்வீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கோபம் வரும். அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். கடவுளை பிரியப்படுத்துறவளை நான் எப்பொழுது உற்சாகப்படுத்துற ஒரு ஆளு. அல்லேலூயா. கடவுளுக்கு எதிராக வருகிறவரை நான் கொஞ்சம் விட்டு நழுவுற ஆளு. ஏன்னா அவனை சொல்லி பாக்குறது கேட்கலையா, கம்மாக்கோ சிக்காக்கோ போய்கொண்டே இருக்க வேண்டியதான். அவன்ல பிரியமானவரை உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா மட்டும் இல்லைங்க, எங்களோட வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் மற்ற நபர்களை நாங்க வாழ்த்தணும். அல்லேலூயா. என்னல ஒரு பழக்கம் இருக்கு. என்னல வீட்டை 3 பேரும் புலபிடிக்கிற விஷயமே இருக்கு. சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல. நான் என்னல ஒரு பழக்கம் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல, பிள்ளையா இருக்குன்னு சொல்றது இல்ல. அது எனக்கு என்னமோ தெரியல ஒரு குணம். ஆனா எங்களோட வீட்டுக்காரிகள் என்ன செய்வாளுங்கடா, வாயத்திறந்துறாங்க நல்லாட்டு சொல்லிடுறாங்க, பொண்ணு கொட்டிடும் பண்ணுவாளுங்க. நான் ஏன் யோசிக்கட ஒரு சொல்றது சில வேலை சொல்லிடுவேன், சில வேலை மறந்துடுவேன். அதனால ஆரையும் நான் கூட மனசு இரவு பகலா சமைச்சு போடுறாள், எனக்கு உடுப்பெல்லாம். ஒரு நாள் அவளை நான் குற்றப்படுத்தல, அவளை நான் கேவலமா பேசல. அதனால நானும் மனைவி அன்பா இருக்கிறது வீட்டை இருக்க 2 பேருக்கும் பிடிக்காது. சில பெரிய குடும்ப விதியில் ரெண்டு வாழுது. அது பரவாயில்ல, குடும்பம் மண்டா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் கேவலம் கட்டுங்களா தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெள்ளையும் சுள்ளையுமா பைபிள் எடுத்துட்டு வரைக்கும் பார்க்கணும். கோலி பீப்புள். ஆராதனை முடிஞ்சு வீட்டை போனோம்னா பார்க்கணும். சொல்ல விருப்பம் இல்லை, கவனமா இருக்கணும். யோவானை போல வாழ்த்த பழகணும். ஆமென். குடும்பத்துல வாழ்த்துங்க. சிலதுக்கு வாழ்த்தியே பழக்கம் இல்லை. எப்பயும் குற்றம் சொல்லி குறுகுறுத்து பொறுபொறுத்து இல்லாதுக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் சண்டை போடுற கூட்டம் தான் வளர்ந்திருக்கு கிறிஸ்தவ கூட்டம். அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை.